ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு க்ளீன் பண்ண நண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நண்டுக்கு வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லைட்டாக இது வதங்கினது கலர் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கல்லுப்பு, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அதுக்கு இடையில வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். நண்டு குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா கொரன்னு நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நண்டை வந்து நீங்கள் வதக்கிட்டு வைக்கிறனால சதை வந்து வெளியே வராது குழம்பு கொதிக்கிறப்ப. நான் இதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு இடையில வந்து வதக்கி வச்சுருக்க நண்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அதே தாச்சிவே வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். இதுக்கு ஜீரகம், கடுகு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெந்தயம் போட்டு ஒரு தடவை வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை போட்டுட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா தக்காளியை மசிய வதக்கி விட்ருங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெயிலே நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடணும். ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதக்கிட்டிங்களா? இப்போ நம்ம வந்து மிளகு சீரகம் பூண்டு வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போடணும். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். அந்த ஃப்ளேவர் வந்து வெங்காயம் தக்காளியோடு சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் இதை வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ இந்த மிளகு சீரகத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. எண்ணெயிலே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கிடுங்க. இதை வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நண்டு பார்த்திங்களா, வெறும் தாச்சியில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருந்தோமா, கலர் மாறுற அளவுக்கு. இது வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கி வச்சுருக்க நண்டை எடுத்து இதில் போடணும். நீங்கள் இப்படி பண்ணுறப்ப எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லோ, இந்த நண்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நீத்து போகிற மாதிரி வரும். அது எந்த ஒரு சிம்டம்ஸும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு பண்ணுறப்ப எதுவுமே வராது. நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்போ கிரேவியோ வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சதைலாம் நல்லா பிடிச்சிக்கும் நண்டுக்குள்ளே, உங்களுக்கு வந்து வெளியே வராது. அதனால தான் இப்படி வதக்கிட்டு பண்ணுறது. நல்லா அந்த வதக்கி வச்சுருக்க நண்டை போட்டு இப்போ எல்லா பக்கட்டும் ஒரு சேர்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கங்க. நல்லா வெங்காயம் தக்காளி அந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து 2.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். 2.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. போட்டு நல்லா கிண்டிக்கங்க. எல்லா பக்கட்டும் நண்டில் படுற மாதிரி ஃபுல்லாக கிண்டிட்டு அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வர மாதிரி ஊற்றி நல்லா கிண்டிக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக அது எல்லாமே மசாலாலாம் ஒட்டுற மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு
தண்ணி குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மடன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக அது மசாலா ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, நான் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். புளி கரைச்சி, என்னடா நண்டு குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றுறாங்களேன்னு பார்க்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து நண்டு குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். ஒரு கவுச்சி ஸ்மெல்லு, ஒரு நீச்ச ஸ்மெல்லு, எந்த ஸ்மெல்லுமே வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு வந்து புளிக்குழம்பு மாதிரி கரைச்சி ஊற்றிடக்கூடாது. ஒரு லெமன் சைஸ் புளி தான். 1.5 கிலோ நண்டுனா அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி தான். அதை கரைச்சி ஊற்றி விட்டு நல்லா அதோட கொதிக்க விட்டு அந்த வாசமெல்லாம் வெளியே போகணும். அந்த புளியோட ஸ்மெல்லெல்லாம் வெளியே போயிடணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு அந்த வாசத்துக்காண்டி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறலாம் அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டில் தண்ணி சேர்க்காமல் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப கடந்துலாம் நீங்கள் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி விட்டால் போதும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. லைட்டாக சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, உங்களுக்கு எப்படி ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ எந்த இதுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு வத்த வச்சு வேணுமோ நல்லா கிரேவி மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.